பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தேவையின்றி யாரும் பள்ளிகளுக்குள் செல்லக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்பினருக்கு அனுமதி கிடையாது. அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமே பள்ளி வளாகங்களில் நடைபெறும். மாணவர்களுடைய கவனமும் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணியும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னுமே அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், வணக்கம். பள்ளிகளுக்குள்ள கட்சி சார்ந்தவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அவருடைய அறிக்கை சொல்வது என்ன? பள்ளிகளுக்குள்ளார அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் அனுமதி இல்லை என்பதை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேவையின்றி யாரும் பள்ளிகளுக்குள் செல்லக்கூடாது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்பினர் அனுமதி இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமே பள்ளி வளாகங்கள்ல நடைபெற வேண்டும். அரசியல் நிகழ்ச்சிகள் எதுவுமே பள்ளி வளாகங்கள்ல நடைபெறக்கூடாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா மாணவர்களுடைய கவனமும் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம பள்ளிகளில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவில் அரசின் தரப்புல, பள்ளிக்கல்வித்துறையின் தரப்புல வெளியிட இருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே வரும் நாட்கள்ல பள்ளிகள்ல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எதுவுமே நடைபெறக்க கூடாது, அதற்கான அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது என்பதை அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணவர்களுடைய கவனமும் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை இதன் மூலமாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.